கவி விருந்தினர் கவி சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் எழுதிய கவிதை இது. சொற்களால் சிற்பம் செதுக்குபவர்களை அறிவேன் நான். இன்னும் சிலர் சொற்களை தூரிகையாக்குவதுண்டு. சொற்களால் காவடி தூக்குவோர் நிரம்ப உண்டு. சொற்களை மயான ஊர்தியாக்கி மகிழ்வோரை என்ன சொல்ல? சொற்களின் தோளில் கைபோட்டு நடப்பதில் சிலருக்கு கௌரவம். சொற்களை சிநேகிதி என்று ஏமாற்றித் திரிவதில் உச்சம் தொட்டவர் உண்டு. பௌர்ணமி சொற்களை கணாக்கண்டு அமாவாசையில் முகம் துடைப்பவர்களும், சொற்களின் ஊழி வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டவர்களும், அந்தகார சொற்களின் ஜால வித்தைக்காரர்களும், அடுத்தவர் சொற்களின் காக்காக்கடி வித்தகர்களும் இருக்கவே செய்கிறார்கள். ஆயினும் உச்சி மரத்தில் கூடுகட்டும் பறவைகள் போல் சொற்களுக்காக ஊசி முனை தவம் செய்யும் கவிஞர்கள் மூலிகை போல அரியர் என்றாலும் அவர்களால் உண்டாளம்ம உயரிய கவிதை. சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் எழுதிய இக்கவிதை மார்ச் 1631 சமரசம் நோன்பு பெருநாள் சிறப்பிதழில் வெளிவந்துள்ளது. 40 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய தரமான இதழ் சமரசம். மாதம் இருமுறை, ஆண்டு சந்தா ரூபாய் 550 மட்டுமே. படியுங்கள், பரப்புங்கள். சமரசம் மாதம் இருமுறை.